நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஓப்பனரான டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லா விதமான ஃபார்மேட்லேருந்தும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் டீம் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் டேவிட் வார்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்குமே டேவிட் வார்னருடைய பிளேஸ்க்கு வந்துட்டு ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா சரியான பிளேயர் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் T20 நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய தாக்கம் அப்படின்றத ஆஸ்திரேலியன் டீம்ல ஏற்படுத்தினவர் தான் டேவிட் வார்னர். அவருடைய லைஃப் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, நம்ம வந்துட்டு பிளேயர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அவங்க செட் ஆகணும், இந்த மாதிரியான மேட்சஸ் விளாண்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணி ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ள முதல்ல செலக்ட் ஆனது டேவிட் வார்னர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டீகா கூட சண்டை, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ ரூட்டோட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆரம்ப ஸ்டேஜஸ்ல அக்ரெசிவான பிளேயரா அந்த டேவிட் வார்னர் போக 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 பார்த்தோம் அப்படின்னா மெச்சூரான பிளேயரா மாதிரி ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லையும் தன்னுடைய ஃபேன்ஸை உருவாக்கிக்கிட்டாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா இருந்தாலும் சரி, இல்லை டிக்டாக் மூலியமா இருந்தாலும் சரி, இந்தியாவில் அதிக அளவிலான ரசிகர்கள் அப்படின்றத உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால டேவிட் வார்னரை புஷ்பா வார்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இங்க ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியாக்காக என்ன பண்ணாரு, அதை தாண்டி ஆஸ்திரேலியன் டெம்ப்ளேட்ஸை டேவிட் வார்னர் எப்படி உடைச்சாரு அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேவிட் வார்னர் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீம் இருக்காங்க இல்லையா, ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டேவிட் வார்னர் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 7 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் அப்படின்றது தான் விளையாடி இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் கிட்ட டெஸ்ட் மேட்சஸ்க்கான நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு அதிரடி பிளேயராக தான் பார்த்தோம்னா டேவிட் வார்னர் டீமுக்குள்ள வராரு. அன்னைக்கு வந்துட்டு ஓப்பனிங் சரியா செட் ஆகல. லைக் கிறிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை ரிக்கி பாண்டிங் இருக்காங்க இல்லையா, ரிக்கி பாண்டிங் மாதிரியான பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஜாம்பவானாக இருந்தாங்க. பட் இந்த ஓப்பனிங்க்கு மட்டும் கரெக்டான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா டேவிட் வார்னர் உள்ள வராரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டான தன்னுடைய ஃபர்ஸ்ட் T20 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ரன்னுக்கு மேலே அடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த பையன் வந்துட்டு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. 2009 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தோம்னா தன்னுடைய ஜேர்னி அப்படின்றத டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 2003 ஒரு சில சர்க்கிள்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பிளேயர்ஸ்க்குமே லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னருக்கும் 2013 வருஷம் அப்படின்றது லைட்டா சறுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அக்ரெசிவான பிளேயரா அந்த டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, ஒரு அஃபெண்டர் மூட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபெண்டர் மூடுக்கு மாறுறாரு. ஸோ அப்படி டிஃபெண்ட் பண்ணி ஆடின கேம் அப்படின்றது டேவிட் வார்னருக்கு செட் ஆனா அவருடைய அக்ரெசிவ் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பெரிய பிளஸ் அப்படின்றத மறுபடியும் புரிஞ்சுக்கிறாரு. 2013 போன ஃபார்மை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 2015 மீட் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 செஞ்சுரிஸ்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாக்காக அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 ஃபார்மேட் இருக்கு இல்லையா, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, ODIயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 3 ஃபார்மேட்லையுமே பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங்க்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியன் டீமுக்காக அதிக ரன் சேர்த்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது டேவிட் வார்னர் தான். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேயராக வந்துட்டு வளம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க இல்லையா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் வைக்க போகிறது. டேவிட் வார்னர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்ரெசிவான பிளே அப்படின்றதெல்லாம் ஆடுறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் ஸ்மித் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு பந்தை சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டு பார்த்தோம் அப்படின்னா நிரூபிக்கவும் படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதுனால இவங்க 2 பேருக்குமே விளையாடுறதுக்கு தடை அப்படின்றது வந்துட்டு விதிக்கிறாங்க. அவர் என்னதான் வந்துட்டு டேவிட் வார்னருக்கு தடை அப்படின்றது விதிச்சிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான அந்த ஓப்பனிங் பிளேஸ் அப்படின்றது வந்துட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது
ஆஸ்திரேலியன் டீம் இருக்கு இல்லையா, அதில் டேவிட் வார்னர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அந்த தடை அப்படின்றதெல்லாம் விதிக்கப்பட்டு 2019 பார்த்தோம் அப்படின்னா அடியல்ட் இருக்கு இல்லையா, அடியல் டெஸ்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாரு. அப்படி கம்பேக் கொடுத்த டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 335 ரன் அடிக்கிறாரு. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த பால் சேதப்படுத்தினது இருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லா ஆர்டிகல்ஸுமே எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே என்ன எழுதுறாங்கன்னா ஸ்மித்தினுடைய கேரியரும் டேவிட் வார்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரியரும் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றத சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றதையும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு தப்பை பண்ணணுமா, அப்படி ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கிரிட்டிசைஸ் அப்படின்றதும் பண்ணப்படுது. இது எல்லாத்துக்குமே டேவிட் வார்னர் பார்த்தோம் அப்படின்னா வாய் திறந்து பதில் சொல்லல. சரி ஓகே நம்ம யாருன்னு சொல்லிட்டு களத்துல காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. யாரா இருந்தாலுமே மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு அப்படின்றது பண்றதா இல்லையா, பட் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சான்சஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே மாதிரி டேவிட் வார்னரும் சரி ஓகே நான் வந்துட்டு என் கேம்ல தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லை அப்படின்லாம் சொல்லல, இனி அந்த தப்பை வந்துட்டு பண்ண மாட்டேன், வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அடியல் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 335 ரன் அடிச்சு என்னுடைய கேரியர் என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா பதிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேவிட் வார்னர் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வேர்ல்டு கப்ல அவருடைய பங்களிப்பு அப்படின்றத கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 40 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் 2015 வேர்ல்டு கப், 2023 வேர்ல்டு கப், 2021 T20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்ச வேர்ல்டு கப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றத டேவிட் வார்னர் பண்ணியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டீம் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் ஓப்பனர்ஸ் வந்துட்டு நல்லா விளையாடுறாங்க, அதுவும் குறிப்பா பவர் பிளேல வந்து அடிச்சு ரன் சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து பின்னாடி வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஓப்பனர்ஸ் கரெக்டா பிளே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ்ல வரவங்களும் நல்லா பிளே பண்ணி ரன் கொண்டு போவாங்க. ஓப்பனர்ஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி எல்லாரும் சொதப்பிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ரோலை வந்துட்டு எடுத்துக்கிட்ட டேவிட் வார்னர் பார்த்தோம் அப்படின்னா 190 மேட்சஸ்ல அதை கரெக்டா கொண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டேவிட் வார்னருடைய விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அதை தாண்டி டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் செட் ஆகி கிரவுண்ட்ல நின்ட்டாரு அப்படின்னா அவரை கிளப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அக்ரெசிவான பிளேயரா வந்துட்டு ஆடிக்கிட்டு இருந்தவர் தான் டேவிட் வார்னர். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ்னால இனிமேல் நான் வந்துட்டு டெஸ்ட் போட்டியிலேயே இருந்தாலும் சரி ஓடிஐலயா இருந்தாலும் சரி நான் விளையாட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 37 வயசுல அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அப்படி அவர் 37 வயசுல அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வெறும் 37 வயசு தானே ஆகுது, இந்த 37 வயசை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பிளேயர்ஸ் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட்டு ஒதுங்க வேண்டிய டைம். ஸோ நான் இப்போ வெளியே போகிறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதாக இருந்தாலும் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா T20 விளையாடணும், நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு T20 விளையாடினா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் டேவிட் வார்னர் வந்துட்டு புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டேவிட் வார்னர் அதுக்கு பெருசாக பதிலெலாம் சொல்லலை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா T20 லீக்ஸில் வந்து IPL மேட்சஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் அவருக்கு ரொம்ப பெரிய அவமானங்கள் அப்படின்றதெல்லாம் நடத்தப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் அவருடைய ஐடியா பிளாக் பண்ற அளவுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா போனாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத அளவுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, ஒரு கம்பேக் கொடுத்து வந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றத தாண்டி ஒரு சக மனுஷன் இருக்கா இல்லையா, ஒரு சக மனுஷன் வாழ்க்கையில எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமோ, எவ்வளோ அவமானங்களை பார்த்த ஒரு மனுஷன் சாதிப்பானோ அதே அளவுக்கு டேவிட் வார்னருடைய லைஃப்லையும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அந்த டவுன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா விடாத முயற்சினால கண்டினியூஸான ப்ராக்டிசஸ்னால பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சக்சஸ் அப்படின்றதன் மூலியமா எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனா மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 112 டெஸ்ட் அப்படின்றத ஆடி கிட்டத்தட்ட 8786 ரன்னும் 161 ஒன் டே ஆடி 6932 ரன்னும் 110 T20 ஆடி 3278 ரன்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா 3 ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃபார்மேட்டையும் கூட்டணும் அப்படின்னா ரிக்கி பாண்டிங்க்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் டீமுக்காக அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படின்ற லிஸ்ட்ல டேவிட் வார்னர் தான் செகண்ட் பிளேசஸ்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் லீக் இருக்கு இல்லையா, அதுல ஆடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு ஆஸ்திரேலியா கொடுத்தாலும் கூட இந்த T20 வேர்ல்டு கப்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா, செமிஃபைனல்ஸ் கூட முன்னேறாம வெளியே போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு தன்னுடைய சரியான டைமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்ச டேவிட் வார்னர் அவருடைய லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அதோட தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான சதங்கள் அடிச்ச டேவிட் வார்னர் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய லாஸ்ட் மேட்ச்ல வெறும் 6 ரன் தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேர்ல்டு கப்போட ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வெல் டிசர்வான பர்சன் தான். பட்
டைம் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேவிட் வார்னருக்கு அடுத்தடுத்து அவர் லைஃப்ல எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவா போகணும் அப்படின்றது தான் என்னுடைய விஷ். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.